2, 1, go! சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து காலி, எப்பவும் போல தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி 15வது ஓவரில் நினைச்சேன். ஏன்னா தூபே ஆடின ஆட்டம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் இருந்த மேட்சை வந்து கடைசியில் 43 வயசில் ஒரு மனுஷன் வந்து என்னால் அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அடிச்சு கொடுத்து வின் பண்ண வச்சிருக்காப்ல. ஆக்சுவலாக தோனிக்கு மட்டுமே இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனிக்கும் போகணும். அதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்காரு ஓப்பனிங்கில் ரஷீத்னு ஒரு பையன் இருக்காங்களே. சீரியஸ்லி சொல்கிறேன், அவ்வளோ பவுண்டரிஸ் ஆக்சுவலாக பவுண்டரிஸ் அடிச்சு அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கொண்டு வந்தார். நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பவர் பிளேல வந்து அந்த மொமெண்டமா கொண்டு வரது. அது வந்து இல்லவே இல்லை, அந்த ஒரு இன்டென்ட்டே இல்லாம சொத்துன்னு வந்து ஆடிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மேட்சை பார்க்கறதுக்கு அவ்வளோ வெறியாயிட்டு இருந்தது. ஒவ்வொரு மேட்சும் தோக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக தோக்கிறது விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் சகஜதான் வச்சுக்கோங்களேன். தோக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கேவலமாக தோக்கிறது இருக்குல்ல, இன்டென்ட்டே இல்லாமல் அப்படிதான் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஓப்பனிங்ல அந்த ரஷீத் அந்த பயபுல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இன்னைக்கு இன்டென்ட் சூப்பராக காமிச்சாப்ல. அதே மாதிரி நம்ம ரச்சின் ரவீந்திரா, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டென்ட்டும் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பக்காவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா பவுண்டரி 4 அடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமாக கிளிக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அந்த தூபேன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மேலே ஒரு பெரிய என்ன சொல்லுது ஒரு புகார் ஒன்று இருக்குங்க. ஏன்னா அந்த பயபுள்ளாலே 6 அடிக்க முடியுது, ஓகேங்களா, 4 அடிக்க முடியுது, எல்லாம் அடிக்க முடியுது. ஆனால் ஏன் அடிக்க மாட்டாப்ல எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆக்சுவலாக கடைசி 11 பாலில் கடைசியில் வந்து 11 பாலில் 43 வயசில் ஒரு மனுஷன் வந்து அவரால் 26 ரன் அடிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ப்பா உங்களால் முடியல அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு புரியவே இல்லைங்க. அந்த மனுஷனால முடியுது, உங்களால் ஏன் முடியல? இன்னமும் அவர் அடிச்சு கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னு நிலைமையில இருக்கா? சீரியஸ்லி சொல்றேன், தூபே இதே மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ இன்னைக்கு மேட்சே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கை விட்டு போயிருக்கும். தோனி மட்டும் வந்து ஒரு 2வது பால் 3வது பால் வந்து விக்கெட் போயிருந்தா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? தூபே வந்து முடிச்சு கொடுத்துருப்பாரா? வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு மேட்சும் பார்த்தீங்கன்னா நக்கிட்டு தான் போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சிஎஸ்கே போயிட்டு இருந்தது. மனுஷன் வந்து அவர் அப்படி போயிட்டு இருந்த ஒரு மேட்சை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரு அதாவது எப்படி சொல்றது, நம்ம ரிஷப் பண்ட் மூஞ்சி இருக்குல்ல, அவர் மூஞ்சி வந்து சுருங்கிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கையில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு ஒன்று இருக்குங்க. அவர் வந்து நம்ம ஷர்துல் தக்கர் இருக்கார்ல, அவருக்கு வந்து தூக்கி பவுலிங் வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய தப்பாக போயிடுச்சு. ஏன்னா ரவி பிஷ்னாய் கொடுத்துருக்கலாம், மேபி அது கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கேமில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தக்கூர் உள்ள வந்தோடனே ரன்னை வந்து வாரி வழங்கிட்டார். எப்பவுமே சிஎஸ்கேல இருந்து மற்ற டீமுக்கு வாரி வழங்குவார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்து சிஎஸ்கே கோசம் ரன்னை வந்து வாரி வழங்கியிருக்காரு. அதுல இந்த நோ பால் சீரியஸ்லி சொல்கிறேன் வேற லெவலுங்க. மனுஷன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரால் என்ன முடியுமோ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னதான் சிஎஸ்கே நான் இருந்த டீம்டா அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசத்தை மனுஷன் காமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுங்க. எனிவேஸ் ஆனால் ஃபைனலாக ஒரு வெற்றி, அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குங்க. ஏன்னா தொடர்ந்து 5 மேட்ச் தோத்து ரொம்ப கேவலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மென்டாலிட்டியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன் வெளியே சொன்னால கலாய்க்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டானுங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிஎஸ்கே வந்து அவ்வளோ ட்ரோலு. ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மேட்ச் ஜெயிச்சதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன தெரியுமா, தோனி அடித்து ஜெயிச்சது. ஏன்னா இந்த இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ எடுத்து பாருங்க, அதில் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக தோத்தது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரீசனாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்டா அந்த மனுஷன் என்னடா பண்ணுவார் கேட்டால் அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா வேற யாராவது இருந்தால் முடிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் அப்பயே சொன்னேன், இல்லை ஆக்சுவலாக கடைசி ஒரு நபரை மட்டுமே வச்சு அந்த டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. இன்னைக்கு ஆக்சுவல் தோனி முடிச்சு கொடுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி எல்லா மேட்சும் முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. தூபே அந்த மாதிரி ஆடலாமா? ஆக்சுவலாக தூபே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவரால் பவுண்டரிஸ் 6 அடிச்சாரு, அதனால ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது, அது மூலியமாக தான் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் தூபே ஒழுங்காக ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த ப்ரெஷர் வந்து விஜய் சங்கருக்கு போயிருக்காரு. விஜய் சங்கரோட இன்டென்ட் வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்தது. மொதல் பால் 4 அடிக்கிறது, ஸோ 6 அடிக்கிறது எய்ம் பண்ணுறது அப்படின்னும் போது அவரோட இன்டென்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் என்னன்னா தூபே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே ஆடிட்டு இருந்தார். அப்படின்னும் போது விஜய் சங்கருக்கு ப்ரெஷர் ஏறிச்சு. ஸோ என்னடா இது அந்த பக்கத்தில் வந்து ரன் வரலையே, அப்போ நம்ம தான் அடிக்கணும் அப்படின்றதுனால ப்ரெஷர் ஆகி அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் அடிக்க முடியும். என்ன இப்போ ஓவரில் மொதல் பால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்து இந்த பக்கம் வந்துடுறாரு, தூபே போயிட்டு அங்கே 4 பால் பார்த்தீங்கன்னா மொக்க போட்டு வந்துடுறாரு. திருப்பி கடைசி பால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் அங்கே அடிக்கணுன்ற ஒரு தாட் தானே வரும். ஸோ தூபே அடிக்கும் போது நம்ம தான் அடிச்சோம்னு சொல்லிட்டு எல்லா பாலும் சுற்றுவோம் தான், அவரும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் இருந்திருந்தா விஜய் சங்கர் பயங்கரமாக ஆடி இருப்பான்னு சொல்ல வரல, ஆனால் அவரோட இன்டென்ட் இருந்ததில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா தூபே கிட்ட ரொம்பவே குறையுதுங்க. எதனாலன்னு தெரியல.
தன்னோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை வந்து காமிக்கணும், நான் வந்து வந்தால் இந்த மாதிரி ஸ்கோர் அடிக்கிறேன் அப்படின்றத காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேணே இன்டென்ஷனலாக பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூபை இன்னைக்கு ஆன கேம் இருக்குல்ல, அது சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு கேம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்சை நம்ம கையிலேருந்து கொண்டு போய் அவங்க டீம்ட்டு ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாரு. தோனி வந்து தான் திருப்பி ஏன்டா அங்கே கொடுத்தேன்னு சொல்லிட்டு மண்டையில் தட்டி திருப்பி கூட்டின்னு வந்தார். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேம் வந்து தூபை வந்து ஆடிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் ரஷீத் உண்மையில சொல்கிறேன், அந்த பையனோட இன்டென்ட் வந்து கேம் ஆஃப் டோட்டலாக மாற்றிச்சிங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து சிஎஸ்கே ஒரு பயங்கரமான வெற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வெற்றியை வச்சு கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே போய் கப்படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படின்றது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேமை பார்க்குற எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு ஓட்டைகள் இருக்குது. அதில் முக்கியமான ஓட்டை என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக போலிங் யூனிட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அஸ்வினை போட்டு பொலன்னு பொழுதுட்டு இருந்தாங்க. ஜடேஜா இன்னைக்கு விக்கெட்லாம் எடுக்கும்போது பார்க்கும்போது ஓகே ஜடேஜா இதே மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜடேஜா ஒரு பக்கம் நூறு அகமது இவங்க 2 பேர் வச்சு ஸ்பின் அட்டாக் முடிச்சிட்டாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் ஓகே தான், கலீல் அகமது வந்து நல்லா தான் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்திரானா வச்சு ஒப்பேத்திலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? போலிங் கூட ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஓகேன்னு தோணும். ஆனால் பேட்டிங் இருக்குல்ல, நம்ம அடிச்சது 167 ரன் தான். அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஃப்பாக மாறுதுன்னா காரணம் என்ன? மிடில் ஆர்டர். ஆக்சுவலாக டாப் ஆர்டர் இன்னைக்கு நல்லா பண்ணியுமே ஆனால் மிடில் ஆர்டரால் பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியல. பவர் பிளேயில் 59 ரன் அடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே மிடில் ஆர்டர் சொதப்பந்தால இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கடைசியில் அந்த 43 வயசு மனுஷன் வந்து தான் அடிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால அந்த பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குன்னு, அது வந்து என்னன்னா திரிபாதி இருக்கார்ல, அவருக்கு பேட்டில் ஆக்சுவலாக ரெண்டு விதமான கேம் பிளே பார்க்கலாங்க. திரிபாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் படமாட்டுது, அதனால பாலை வேஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். தூபேக்கு பேட்டில் படுது, இருந்தாலும் பாலை வேஸ்ட் பண்ணுறாரு. 2 பேரும் யாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 15-16 பால் பார்த்தீங்கன்னா டாட் பால் வந்து தூபே மட்டுமே ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி நியாயமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஒரு டஃப்பாக மாற்றதுக்கு காரணம் தூபே அடிக்கும். தூபேல முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, திரிபாதியால் முடியல. அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று அவுட் ஆகிறாரு, இல்லைனா பாலை வந்து பேட்லேயே படமாட்டுது. ஸோ பாலை வேஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தூபேக்கு படுது, அடிக்கவும் முடியுது. ஏன் பண்ண மாட்டேன்? கடைசியில் உன்னால் முடியுதுல. தோனி வந்து ஒரு ஆள் நின்னா தான் பண்ணுவியா? இதே மாதிரி தான் இது பஞ்சாப் கூட மேட்ச் நடக்கும்போது அந்த பஞ்சாப் மேட்ச்லேயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிற சுச்சுவேஷன் இருந்தது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கலாம், ரன் ரேட்டு கரெக்டாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் மிடில் ஆர்டரில் தூபேவும் ஜடேஜா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க போட்டு என்னாச்சு, பாலை சாப்பிட்டோன்னே கடைசியில் வந்து தோனியால் மட்டும் எப்படிங்க முடியும்? எல்லா மேட்சும் தோனி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 பாலுக்கு 25 ரன் 30 ரன் அடிக்கணும்னா அந்த மனுஷனுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி நான் தான் சொல்கிறேன், இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 2வது பாலே ஒரு கேட்ச் போயிருந்தா இந்த மேட்ச் தோல்வி தான். எப்படி பஞ்சாப் மேட்ச்சில் நடந்ததோ அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதான் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் கிளியராக சொல்கிறேன், இந்த டீமை வச்சுக்கிட்டு நம்ம வந்து போயிட்டு கப்படிக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மேபி இதுலேருந்து கொஞ்சம் மாறினா வேணால் நடக்கலாங்க. ஆனால் இதே ஃபார்மேஷனில் வந்து நம்ம போன வச்சுக்கோங்க கஷ்டம். தூபை இதே மென்டாலிட்டி தான் ஆடுவேன், நான் வருவேன் இதே மாதிரி தான் சிங்கிளாக தட்டுவேன், அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் 3 ஓவருக்கு ஒரு 6 அடிப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி தூபைக்கு எப்போ விட்டு போதோ அப்போ தான் நம்ம டீம் வந்து உருப்பிடும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா விஜய் சங்கர் என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தோணுதுங்க. இன்டென்ட் வந்து சூப்பராக மாற்றிட்டாரு. அந்த எப்படி சொல்ல டொக்கோ சானோ அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்து விஜய் சங்கர் கிட்டே இல்லை. திரிபாதிக்கு பதிலாக மட்டும் வேற ஆளை மாற்றி விட்டுருங்க, இல்லை கெய்கோட திருப்பி கூட்டின்னு வர மாதிரி இருந்தால் கூட ஓகே தாங்க. ஏன்னா திரிபாதி அந்த ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்பாட்டாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கான்வே இல்லைல்ல. ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல திரிபாதியோட ஸ்பாட்டில் யாராவது ஒருத்தர் வச்சே ஆகணும். திரிபாதி வேலைக்கே ஆக மாட்டாரு, சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. அந்த மனுஷனை கூட்டம் அது பேட்டில் படமாட்டுது, அவரை கூட்டு வந்து அடினா எங்கேருந்து அடிக்கிறது? உண்மையிலே சொல்கிறேன், அவர் என்னதான் உடம்பு ஆட்டி ட்ரை பண்ணாலும் சரி, அந்த எப்படி சொல்கிறது அவ்வளோ அவர் உடம்பாட்டுறது, அதாவது சீக்காலாம் சொல்கிறாருல இந்த மாதிரி கமெண்ட்ரி பண்ணும்போது அவன் உடம்பாட்டுறதுனாலே கான்சன்ட்ரேஷன் போயிடுது அப்படின்ற மாதிரி, அதனாலே என்னன்னு தெரியலங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவர் பேட்டில் சுத்தமாக படமாட்டுது. ஸோ அவரை விட்டுட்டு வேற யாராவது அவருக்கு பதிலாக யங்ஸ்டர்ஸ்க்கு வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து அவர் உள்ள கூட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ருத்ராஜ் இல்லை, ஸோ அந்த அமௌண்ட் இருக்குது, யாராவது வேற யாராவது கூட்டு வந்து அந்த ஸ்பாட்டில் ஃபில் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றது கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்குது. ஆடப்பாவீங்களா ஓகே, அது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தோல்வி, ஒரு கலாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்த ஒரு டீமு ஃபைனலாக ஒரு வெற்றி ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஜெயிச்சது தோனி ஃபைனலாக அடித்து அது மூலிமா ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தோனியை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் தான். 43 வயசுல இந்த மனுஷன் வந்து அடிச்சாதானே இந்த டீமே ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த டீமை வச்சு நான் எப்போ கப்படிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் மேலே இதுக்கப்புறம் தப்பு சொல்ல முடியாதுல்ல, அந்த மனுஷனால் முடியுதுல, 10 பால்ல வந்து 25 ரன் அப்படின்றது அடிக்க முடியுதுல்ல. ஸோ அப்படின்னும் போது அவரே கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட்டுட்டு டீமில் வேறு எதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.